வணக்கம். காலையில் அவசரத்தில் ரொம்ப சீக்கிரம், அதாவது ஒரு 2 நிமிஷத்துலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு எளிமையான காலை உணவு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 நிமிஷத்தில் தயாரிக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, அவ்வளவு சத்துக்களும் நிறைந்த ஒரு காலை உணவாகவும் இது இருக்கும். அதாவது என்னென்ன சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நார் சத்துக்கள், வைட்டமின் பி சத்துக்கள், புரதம், கால்சியம், ஜிங்க், இரும்பு சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ்னு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களுமே நிறைந்த ஒரு சிறந்த காலை உணவாக தான் இது இருக்கும். நம்ம இதில் பார்க்கும் பொழுதே தெரியும் என்ன உணவு நான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு. அதாவது மாப்பிள்ளை சம்பா அவலில் தயாரிக்கக்கூடிய ஒரு எளிமையான உணவு தான் இது. பொதுவாகவே மாப்பிள்ளை சம்பா அரிசியில் என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு அரிசி. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிட்றத விட ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடியது தான் இது. அதே மாதிரி சத்துக்களும் நிறைந்த ஒரு அரிசியாகவும் இது இருக்கு. உடல் பருமன், நீரிழிவு மட்டும் இல்ல, புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு அரிசி இது. நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடியது. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய ஒரு சிறந்த உணவாகவும் இது இருக்கும். இந்த உணவு பார்த்தோம்னா உடல்ல ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பொதுவாக இந்த உணவு காலையில நம்ம எடுத்துக்கிறது சிறந்தது. காலையில நம்ம எடுத்துக்கும் பொழுது நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும், நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அந்த நாள் முழுவதுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மூளை செல்களுக்கு, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, வாய் வயிற்றுல புண்ணு இருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே நல்ல ஒரு உணவாகவும் இந்த மாப்பிள்ளை சம்பா அவல்ல செய்யக்கூடிய இந்த காலை உணவு இருக்கும். சரி, இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம தேவையான அளவு மாப்பிள்ளை சம்பா அவலை எடுத்து ஊற வச்சுக்கணும். அதாவது ஒரு ஆளுக்கு பொதுவாக ஒரு கை அளவு மாப்பிள்ளை சம்பா அவல் இருந்தாலே போதும். நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவலினுடைய அளவு எடுத்துக்கலாம். நான் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரியான அளவு தான் எடுத்துக்கிறேன். இந்த அவல் பார்த்தோன்னா கைக்குத்தல் முறையில் நமக்கு தயாராகி கிடைக்கக்கூடிய அவல். அதாவது தான் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், அந்த ஒரு கொஞ்சம் கனமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த அவல் எடுத்துக்கிறது சிறந்தது. காலை உணவுக்கு நல்ல ஒரு நிறைவையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நம்ம பார்த்தோன்னா ஒரு கையளவு மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்துக்கிறேன். இதை முதல்ல நம்ம லேசாக அலசிடலாம். ரொம்ப அலச வேண்டிய அவசியம் இல்லை. லேசாக அந்த தூசி இருக்கிறத மட்டும் நம்ம எடுக்கிறதுக்கு அலசினா போதும். முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி இதை அலசி எடுத்துக்கிட்டு இதோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் இந்த மாப்பிள்ளை சம்பா அவலை நம்ம முதல்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே நம்ம வச்சிடலாம். இந்த 1/4 கப் தண்ணி பார்த்தோம்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் ஊறுறதுக்கு சரியான ஒரு அளவாக இருக்கும். அதாவது அதிகமாக தண்ணி நம்ம சேர்க்கும் பொழுது அந்த தண்ணியிலேருந்து நம்ம அவலை பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் சரியான அளவு நம்ம தண்ணி ஊற்றும் பொழுது அவல்ல அந்த சத்துக்களும் வெளியில போகாமல் நமக்கு அதோடயே இருக்கும். அதே மாதிரி நல்லா ஊறி உதிரியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தோம்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் பார்த்தோம்னா நல்லா ஊறி நமக்கு அழகா பூவா நமக்கு தயாராயிருக்கு. இப்போ இந்த அவலை நான் வேற ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இப்போ இதோட ஒரு கையளவு சின்னதாக நறுக்குனா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்குனா சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததாக இதோட புரதச்சத்துக்களும் நிறைந்ததுன்னு சொன்னேன். மாப்பிள்ளை சம்பா அவல்லையே நமக்கு நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்க வேண்டிய ஒரு சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அது முளைக்கட்டின தானியங்கள். அதில் நான் இன்னைக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். அதாவது முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்துக்கலாம் ஒரு கையளவு. இதோட ஒரு கையளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். பலவிதமான சத்துக்களும் நிறைந்தது இந்த தேங்காய் துருவல். அதோட ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது 3மே சேர்த்து ஒரு கையளவு நம்ம எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சிறந்த ஒரு காலை உணவு தயார். இந்த உணவு நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி கொடுக்குற ஒரு உணவு. அதே மாதிரி புற்றுநோயையும் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. உடல் பருமனாக இருக்கிறவங்க, நீரிழிவு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலை உணவாகவும் இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். பச்சையாக வெங்காயம் சேர்க்கிறோம், குழந்தைகள் சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஒரு சுவையான உணவாகவும் இது இருக்கும். எதுவுமே நம்ம அடுப்பில் போடாமல் சமைக்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. காலையில் அவசரத்துக்கும் நமக்கு ஏற்ற ஒரு உணவாகவும் இருக்கும். அதே மாதிரி விடுமுறை நாட்கள்லையும் சட்டுன்னு நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு எளிமையான உணவாகவும் இருக்கும்.
குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிறந்த உணவு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.